ஹாய் வியூவர்ஸ், வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாடி தோட்டம் புதுசாக போடுறவங்களுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, மண்கலவை பற்றி சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இப்போ புதுசாக மாடி தோட்டம் நான் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க மண்கலவை எப்படி சார் ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். அவங்களுக்காக நான் இதை போடுறேன் பாருங்கள். இப்போ என்னென்ன பொருள் வேணுன்றதை நான் சொல்லிடுறேன். மண் இருக்குது பார்த்திங்களா, சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற மண், தோட்டத்து மண், இல்லை நம்ம மரத்துக்கு கீழே இருக்கிற மண் எடுத்துக்கங்க. இதை வந்து 4 டப்பா, இந்த 1 லிட்டர் டப்பாவில், அதாவது நான் வந்து சாம்பிளுக்கு காட்டுறேன், நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு பார்த்துக்குங்க. இது வந்துட்டு 4 டப்பா போட்டிருக்கேன். அதாவது மண் வந்துட்டு 2 மடங்கு. 2 மடங்குனாக்கா மணல் இருக்குது பார்த்திங்களா, ஆற்று மணல், சவுடு, அந்த மாதிரி மணல் எது கிடைச்சாலும் அதை வந்துட்டு அதில் 2 மடங்குனாக்கா அதில் வந்துட்டு அரை மடங்கு எடுத்துக்குங்க. சாணம் இருக்குது பார்த்திங்களா, மாட்டு எரு, அது 1 மடங்கு எடுத்துக்குங்க. இப்போ இது 4 டப்பா போட்டேன். மணல் வந்துட்டு 1 டப்பா போடுறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இது வந்து மாட்டு சாணம், எரு, இது வந்துட்டு 2 மடங்கு. இது வந்துட்டு 2 மடங்கு. ஓகேங்களா? போட்டாச்சு. அடுத்தது காய்ந்த வேப்பிள்ளை சருகு இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா பொடி பண்ணி ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க. இது வந்துட்டு நான் காஞ்ச வேப்பிள்ளையை போடுறேன். நீங்கள் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு இருந்ததுனாக்கா அதை ஒரு கைப்பிடி போட்டுக்கங்க. போட்டாச்சு. இப்போ இது அசோஸ்பரில்லம், ஏற்கனவே நான் போட்டிருப்பேன், உயிர் உரம். இது வந்துட்டு கொஞ்சோண்டு, அதாவது இவ்வளோ தரும், ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க. பாஸ்போபாக்டீரியா அதே மாதிரி ஒரு கைப்பிடி. இது எல்லாமே உயிர் வரும். அதே மாதிரி சூடோமோனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு கைப்பிடி. அடுத்தது ட்ரைகோட்ராமா விரிடி, அதுவும் ஒரு கைப்பிடி. இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்னன்னு சொல்லிட்டு, இது எதனாலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நம்ம இது அசோஸ்பரில்லம் வந்துட்டு தழைச்சத்து கொடுக்கக்கூடியது, அதான் மண்ணில் இருக்கிற தழைச்சத்தை ஈஸியாக எடுத்து கொடுக்கக்கூடியது. இது வந்துட்டு மணிச்சத்து கொடுக்கக்கூடியது. ட்ரைகோட்ராமா விரிடியும் இது வந்துட்டு பூஞ்சை காளான், மண்ணில் இருக்கிற பூஞ்சை காளானை தடுக்கக்கூடியது. இது வந்துட்டு சூடோமோனஸ் வந்துட்டு அதுவும் பூஞ்சை காளான், வேரழுகல் நோய், இந்த மாதிரி விதையில் வர நோய் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியது. இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்துக்குங்க. எவ்வளோ கலக்க முடியுமோ கலந்துக்குங்க. கலந்துட்டு இதை வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு அப்படியே லைட்டாக ஈரப்பதத்தோடு வச்சிங்க. வச்சுட்டு நீங்கள் எந்த செடியை நட்டாலும் நல்லா வந்து வளர்ந்து நல்ல பலன் தரும். மண்கலவை வந்துட்டு இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் மாடி தோட்டத்தில் நல்லா செடிகள் வந்துட்டு நல்லா வரும், நல்ல காய்க்கும். தேங்காய் இதே எங்கிட்ட மண் இல்லை, செம்மண் தான் இருக்குதுனாக்கா மண்ணுக்கு பதில் செம்மண்ணை வச்சிங்க, அவ்வளோதான், சிம்பிள். மீதி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. இதில் உயிர் உரம்னு பார்த்தீங்கன்னா அசோஸ்பரிலும் பாஸ்போபாக்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோவே வந்துட்டு 50 ரூபா 60 ரூபா தான் வரும். ட்ரைகோட்ராமா விரிடி, அடுத்தது சூடோமோனஸ், இது மட்டும் 1 கிலோ வந்துட்டு 150 ரூபா 160 ரூபா வரும். இது வந்துட்டு உரக்கடையில் இருக்கும், கேட்டு வாங்கி போடுங்க. ஏன்னா இந்த உயிர் உரங்கள் போடுறதுனால நமக்கு நல்ல பெனிஃபிட். மாடி தோட்டத்தில் கீழே இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மாடி தோட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்துட்டு கவர்மெண்ட் கிட்லேயும் கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பஸ், நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.